A1 மீடியா செய்திகள். இன்றைய தலைப்புச் செய்திகள். மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா இன்று புதுச்சேரிக்கு வருகை தருகிறார். இதன் காரணமாக மாநிலத்தில் பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகளும் போக்குவரத்து மாற்றங்களும் செய்யப்பட்டுள்ளன. மேட்டுப்பாளையத்தில் நேற்றைய முன்தினம் சுவர் இடிந்து விழுந்து ஒருவர் பலியான நிலையில் நேற்றிரவு ஹைமாஸ் விளக்கு கம்பம் சாலையில் விழுந்த சம்பவம் அப்பகுதி மக்களிடையே அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது. புதுச்சேரிக்கு மாநில அந்தஸ்து கோரி நேரு எம்எல்ஏ தலைமையில் கண்டன ஆர்ப்பாட்டம். மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா இன்று புதுச்சேரிக்கு வருகை தருகிறார். இதன் காரணமாக மாநிலத்தில் பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகளும் போக்குவரத்து மாற்றங்களும் செய்யப்பட்டுள்ளன. புதுச்சேரி காவல்துறையின் சிறப்பான சேவையை அங்கீகரிக்கும் வகையில் வழங்கப்படும் ஜனாதிபதியின் வண்ண விருது வழங்கும் நிகழ்ச்சி நாளை கோரிமேடு காவலர்கள் மைதானத்தில் கோலாகலமாக நடைபெறவுள்ளது. இந்த விழாவில் மத்திய அமைச்சர் அமித்ஷா பங்கேற்று விருதினை வழங்குகிறார். இதற்காக இன்று மாலை சென்னையிலிருந்து ஹெலிகாப்டர் மூலமாக புதுச்சேரி விமான நிலையத்திற்கு மத்திய அமைச்சர் அமித்ஷா வந்தடைகிறார். அங்கிருந்து சாலை மார்க்கமாக ராஜீவ்காந்தி சிலை அருகே உள்ள ஓட்டல் அகார்டு சென்று அங்கு தங்குகிறார். அமைச்சரின் வருகைக்காக ஓட்டலில் அனைத்து சிறப்பு வசதிகளும் செய்யப்பட்டுள்ளன. அமைச்சரின் வருகையை முன்னிட்டு விமான நிலையம் முதல் ராஜீவ்காந்தி சதுக்கம் மற்றும் கோரிமேடு செல்லும் சாலைகள் முழுவதிலுமாக இரும்பு தடுப்புகள் அமைக்கும் பணிகள் தீவிரமாக நடந்து வருகிறது. மேலும் மத்திய உள்துறை அமைச்சர் வரும் வழியில் உள்ள மதுக்கடைகள் மற்றும் ஓட்டல்களை மூட புதுச்சேரி அரசு உத்தரவு பிறப்பித்துள்ளது. புதுச்சேரியில் வேலை செய்து நிறுவனத்தில் 6 செல்போன்கள் திருடிய ஊழியர் உட்பட 2 நபர்களை போலீசார் கைது செய்துள்ளனர். புதுச்சேரி நெட்டப்பாக்கத்தில் டிவிஎஸ் நிறுவனம் செயல்பட்டு வருகிறது. கடந்த 16ஆம் தேதி இந்த நிறுவனத்தின் கிழக்கு பகுதி மதில் சுவரை தாண்டி மர்ம நபர் ஒருவர் உள்ளே நுழைந்துள்ளார். அங்கு நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த ஊழியர்களின் 6 இருசக்கர வாகனங்களில் இருந்த பெட்டிகளை உடைத்து அதில் வைக்கப்பட்டிருந்த செல்போன்களை மர்ம நபர்கள் திருடி சென்றுள்ளார். இதுகுறித்து அந்த பகுதியில் பொருத்தப்பட்டிருந்த சிசிடிவி கேமரா காட்சிகளை போலீசார் ஆய்வு மேற்கொண்டனர். அதில் திருட்டில் ஈடுபட்டது நெட்டப்பாக்கம் பகுதியில் உள்ள அதே நிறுவனத்தில் பணிபுரிந்து வரும் சின்ன பகண்டை பகுதியைச் சேர்ந்த அபிஷேக் என்பது தெரியவந்தது. இதனையடுத்து போலீசார் அபிஷேகை பிடித்து விசாரணை நடத்தியதில் அவர் செல்போன்களை திருடியதை ஒப்புக்கொண்டார். மேலும் இந்த திருட்டுக்கு உடந்தையாக திலீப் என்பவரும் செயல்பட்டது விசாரணையில் தெரியவந்ததை அடுத்து அபிஷேக் மற்றும் திலீப் ஆகிய இருவரையும் நெட்டப்பாக்கம் போலீசார் கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். திருக்காஞ்சி கங்கை வராக நதீஸ்வரர் ஆலயத்தில் ஆடிப்புற பிரமோற்சவம் 3ஆம் நாள் உற்சவத்தில் திரளான பக்தர்கள் பங்கேற்பு. வில்லியனூர் கொம்யூனுக்கு உட்பட்ட திருக்காஞ்சி பகுதியில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ காமாட்சி மீனாட்சி உடனுரை ஸ்ரீ கங்கை வராக நதீஸ்வரர் தேவஸ்தானத்தில் ஆடிப்புற பிரமோற்சவ விழா சிறப்பாக நடந்து வருகிறது. 10 நாட்கள் நடைபெறும் இந்த விழாவில் கடந்த புதன்கிழமை கொடியேற்ற பக்தி பரவசத்துடன் நடைபெற்றது. தொடர்ந்து தினம்தோறும் காலை 7 மணிக்கு சிறப்பு அபிஷேகம், இரவு 7 மணி அளவில் அலங்கரிக்கப்பட்ட காமாட்சி அம்மன் திருவிதி விழா நடத்தப்பட்டு வருகிறது. அதன் தொடர்ச்சியாக நேற்று நடந்த 3ஆம் நாள் உற்சவத்தில் ஸ்ரீ காமாட்சி அம்மன் சிறப்பு அலங்காரத்தில் திருவிதி விழா நடைபெற்றதில் உபயதாரர்கள் ஸ்ரீ முத்துவேல் கவுண்டர், சுசிலா குடும்பத்தினர் உட்பட ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு தரிசனம் செய்தனர். தொடர்ந்து விழாவில் பங்கேற்ற பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. விழாவின் முக்கிய நிகழ்வாக ஆடி 28ஆம் தேதி ஆடிப்பூர தேர் திருவிழாவும் 29ஆம் தேதி திரு ஆடிப்புற வளையல் சேவையும் நடைபெறவுள்ளது. இதனை அடுத்து திருக்கல்யாண உற்சவம் மற்றும் விடையாற்றி உற்சவத்துடன் பிரமோற்சவ விழா நிறைவு பெறவுள்ளது. இதற்கான ஏற்பாடுகளை கோவில் சிறப்பு அதிகாரி சரவணன், ஆலய தலைமை அர்ச்சகர் சரவணன் சிவாச்சாரியார், உபயதாரர்கள் மற்றும் திருக்காஞ்சி கிராமவாசிகள் செய்து வருகின்றனர். பாரத் கேஸ் லைட் ஜிப் என்ற பெயரில் அதிநவீன சமையல் எரிவாயு சேவை அறிமுகம். பாரத் பெட்ரோலியம் கார்ப்பரேஷன் நிறுவனத்தின் புதிய சேவையான பாரத் கேஸ் லைட் ஜிப் சேவை புதுச்சேரியில் ஓம் சக்தி பாரத் கேஸ் விநியோகஸ்தத்தில் அறிமுகம் செய்யப்பட்டுள்ளது. வாடிக்கையாளர்களின் தேவையை கருத்தில் கொண்டு சமையல் எரிவாயு சேவையை மேலும் எளிமைப்படுத்தும் வகையில் இந்த புதிய பாரத் கேஸ் லைட் ஜிப் சேவை வடிவமைக்கப்பட்டுள்ளது. விரைவான முறையில் எரிவாயு இணைப்பை பெற்றுக்கொள்ளும் வகையில் இந்த சேவை அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. இந்த புதிய சேவை அறிமுக நிகழ்வில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினரும் முன்னாள் ராணுவ வீரருமான ஓம் சக்தி சேகர் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு சேவையை துவக்கி வைத்தார். தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரி கமர்ஷியல் மேலாளர் ராஜலிங்கம், தஞ்சாவூர் டெரிட்டரி மேலாளர் லலித் ஷெர்கர், புதுச்சேரி விற்பனை அலுவலர் விபின் குமார் சிங் மற்றும் ஓம் சக்தி பாரத் கேஸ் உரிமையாளர் தமிழ் செங்கோலன் உள்ளிட்டோர் இதில் கலந்து கொண்டனர். புதுச்சேரியில் முதன்முறையாக அறிமுகப்படுத்தப்பட்டுள்ள இந்த புதிய பாரத் கேஸ் லைட் ஜிப் சேவை மூலமாக பொதுமக்களுக்கு விரைவான, எளிமையான மற்றும் நவீன சமையல் எரிவாயு சேவை கிடைக்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது.
சுதந்திர தினத்தை முன்னிட்டு புதுச்சேரி காமராஜர் நகர் தொகுதியில் லட்சிய ஜனநாயக கட்சியின் மகளிர் அணி சார்பில் குழந்தைகளுக்கான விளையாட்டுப் போட்டிகள் உற்சாகமாக நடத்தப்பட்டது. புதுச்சேரி லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவரும் காமராஜர் நகர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினருமான ஜோஸ் சார்லஸ் மார்டின் அறிவுறுத்தலின்படி சுதந்திர தின விழாவை முன்னிட்டு காமராஜர் நகர் தொகுதியில் உள்ள ரெயின்போ நகர் பூங்காவில் குழந்தைகளுக்கான பல்வேறு போட்டிகள் கட்சியின் மகளிர் அணி சார்பில் நடத்தப்பட்டது. இந்த நிகழ்வில் லட்சிய ஜனநாயக கட்சியின் நிர்வாக பொதுச் செயலாளர் ராம்குமார் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு கொடியசைத்து போட்டிகளை துவக்கி வைத்தார். தொடர்ந்து குழந்தைகளுக்கான ஓவியப் போட்டி, ஓட்டப்பந்தயம், தண்ணீர் நிரப்புதல், மியூசிக்கல் சேர் உள்ளிட்ட பல்வேறு போட்டிகள் நடத்தப்பட்டது. போட்டிகளில் பங்கேற்ற குழந்தைகளுக்கு மதிய உணவு வழங்கப்பட்டதுடன் சிற்றுண்டியாக ஜூஸ், பிஸ்கெட் மற்றும் குடிநீர் வழங்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் லட்சிய ஜனநாயக கட்சியின் பொதுச் செயலாளர்கள் டாக்டர் துரைசாமி, வழக்கறிஞர் பிரபாகரன், மாநில செயலாளர் ரவி ராஜாராம், அனிதா மற்றும் மகளிர் அணி நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். புதுச்சேரிக்கு மாநில அந்தஸ்து வழங்கிட கோரி காரைக்காலில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினர் நடைபயணம் மேற்கொண்டனர். புதுச்சேரிக்கு முழுமையான மாநில அந்தஸ்தை மத்திய அரசு வழங்கிட வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி காரைக்காலில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் 50க்கும் மேற்பட்டோர் நடைபயண பிரச்சாரத்தில் ஈடுபட்டனர். புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் மாவட்டம் கோட்டுச்சேரி பகுதியில் நடந்த இந்த நடைபயணத்தில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியைச் சேர்ந்த நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் கலந்து கொண்டனர். புதுச்சேரிக்கு மாநில அந்தஸ்து வழங்கிட வேண்டும், புதுவையில் உள்ளாட்சி தேர்தலை உடனடியாக நடத்திட வேண்டும், காரைக்கால் அரசு பொது மருத்துவமனையை மேம்படுத்திட வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி அவர்கள் முழக்கங்களை எழுப்பிய வண்ணம் நடைபயணம் மேற்கொண்டனர். மேலும் புதுச்சேரிக்கு மாநில அந்தஸ்து கிடைப்பதின் அவசியம் குறித்தும் உள்ளாட்சி தேர்தல் நடத்துவதன் முக்கியத்துவம் குறித்தும் பொதுமக்களிடம் பிரச்சாரம் மேற்கொண்டனர். நடைபயணத்தின் போது இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி நிர்வாகிகள் மத்திய அரசு மற்றும் புதுச்சேரி அரசு தங்களது கோரிக்கைகளுக்கு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தினர். கூடப்பாக்கத்தில் 2 நாட்கள் நடைபெறும் கைப்பந்து போட்டிகளை கார்த்திகேயன் எம்எல்ஏ கலந்து கொண்டு துவக்கி வைத்தார். புதுச்சேரி கூடப்பாக்கம் குலோத்துங்க சோழன் விளையாட்டு மைதானத்தில் 18வது ஈஷா கிராமோத்சவத்தை முன்னிட்டு ஆண்களுக்கான கைப்பந்து போட்டி இன்று துவங்கியது. போட்டிகளை சட்டமன்ற உறுப்பினர் கார்த்திகேயன் கலந்து கொண்டு துவக்கி வைத்தார். புதுச்சேரி மற்றும் தமிழகத்தை சேர்ந்த 45 அணிகள் பங்கேற்று விளையாடும் இந்த போட்டி 2 நாட்கள் நடைபெறுகிறது. இதில் தேர்வு செய்யப்படும் அணிகள் அடுத்த கட்ட போட்டிகளில் பங்கேற்கும் வாய்ப்பை பெறுகின்றனர். இறுதிப் போட்டி செப்டம்பர் 4, 5, 6 ஆகிய தேதிகளில் கோவை ஈஷா யோகா மையத்தில் நடைபெறவுள்ளது. வெற்றி பெறும் அணிகளுக்கு 5 லட்சம் ரூபாய் முதல் பரிசாக வழங்கப்படுகிறது. பரிசளிப்பு விழா நாளை நடைபெறவுள்ளது. தட்டாஞ்சாவடி தொகுதிக்குட்பட்ட வெங்கடேஸ்வரா நகர் சேரன் வீதியில் கால்வாயில் அருகே தாழ்வாக உள்ள மின் கேபிளை செல்லும் குழாயை உயர்த்தி அமைக்க வேண்டுமென தொகுதி தாவிக நிர்வாகி பன்னீர்செல்வம் மின்துறை அதிகாரியிடம் மனு அளித்து வலியுறுத்தியுள்ளார். புதுச்சேரி தட்டாஞ்சாவடி தொகுதிக்குட்பட்ட புதுசாரம் வெங்கடேஸ்வரா நகர் சேரன் வீதியில் கால்வாயின் குறுக்கே தாழ்வாக அமைக்கப்பட்டுள்ள மின் கேபிள் செல்லும் குழாயால் மழைக்காலங்களில் குப்பைகள், மரக்கிளைகள் சிக்கி நீரோட்டம் தடைபடுவதாக புகார் எழுந்தது. இதனால் மழைநீர் தேங்கி குடியிருப்பு பகுதிகளுக்குள் புகும் நிலை ஏற்படுவதாகவும் பொதுமக்கள் பாதிக்கப்படுவதாகவும் தெரிவிக்கப்பட்டது. எனவே தாழ்வாக உள்ள மின் கேபிள் செல்லும் குழாயை அகற்றிவிட்டு அதனை உயர்த்தி அமைக்க மின்துறை உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று தமிழக வெற்றிக்கழக புதுச்சேரி மாநில தட்டாஞ்சாவடி தொகுதி நிர்வாகி பன்னீர்செல்வம் மின்துறை அதிகாரியிடம் மனு அளித்து கோரிக்கை விடுத்துள்ளார். இந்த சந்திப்பின் போது சதீஷ்குமார், பாரத், தங்க பிரகாசம், வெங்கட், கோபி, சத்யா, அஜய் உட்பட அந்த பகுதி மக்கள் உடன் சென்றனர். மேட்டுப்பாளையத்தில் நேற்றைய முன்தினம் சுவர் இடிந்து விழுந்து ஒருவர் பலியான நிலையில் நேற்றிரவு ஹைமாஸ் விளக்கு கம்பம் சாலையில் விழுந்த சம்பவம் அப்பகுதி மக்களிடையே அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது. மேட்டுப்பாளையம் 4 முனை சாலையில் ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தின் கீழ் அமைக்கப்பட்டிருந்த ஹைமாஸ் விளக்கு கம்பம் நேற்று பெய்த கனமழையை அடுத்து இன்று திடீரென சாலையோரமாக சாய்ந்தது. இதனால் அப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது. மழைநீர் தேங்கி மண் ஈரமானதால் கம்பத்தின் அடிப்பகுதி வலுவிழந்து சாய்ந்ததாக கூறப்படுகிறது. அதிர்ஷ்டவசமாக கம்பம் சாய்ந்தபோது அருகில் வாகனங்களோ பொதுமக்களோ இல்லாதது பெரும் விபத்து தவிர்க்கப்பட்டது. சமீப காலமாக மேட்டுப்பாளையம் பகுதியில் மழை மற்றும் விபத்து தொடர்பான சம்பவங்கள் தொடர்ந்து நடந்து வரும் நிலையில் ஹைமாஸ் விளக்கு சாய்ந்த சம்பவம் பொதுமக்களிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. எனவே சாய்ந்த கம்பத்தை உடனடியாக அகற்றுவதுடன் அந்த பகுதியில் உள்ள மற்ற ஹைமாஸ் விளக்கு கம்பங்களின் உறுதித்தன்மையை அதிகாரிகள் ஆய்வு மேற்கொள்ள வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். காரைக்கால் அடுத்த கோட்டுச்சேரியில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ யோகேஸ்வரி அம்மன் ஆலயத்தில் ஆடி 4வது வெள்ளிக்கிழமையை முன்னிட்டு நடந்த திருவிளக்கு பூஜையில் ஏராளமான பெண்கள் கலந்து கொண்டு தரிசனம் செய்தனர். காரைக்கால் அடுத்த கோட்டுச்சேரி எம்ஜிஆர் சாலை பகுதியில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ யோகேஸ்வரி அம்மன் ஆலயத்தில் ஆடி 4வது வெள்ளிக்கிழமையை முன்னிட்டு மகாலட்சுமி பூஜை எனும் திருவிளக்கு பூஜை நடைபெற்றது.
100க்கும் மேற்பட்ட பெண்கள் திருவிளக்கு பூஜையில் கலந்து கொண்டு குத்துவிளக்கை அம்மனாக பாவித்து பூஜைகள் செய்து ஸ்ரீ யோகேஸ்வரி அம்மனை வழிபட்டனர். தொடர்ந்து வண்ண மலர்களால் அம்மனுக்கு சிறப்பு அலங்காரம் செய்விக்கப்பட்டு மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. ஆடி 4வது வெள்ளிக்கிழமையை முன்னிட்டு நடந்த திருவிளக்கு பூஜையில் ஆலய அறங்காவலர் குழு நிர்வாகிகள் உள்ளிட்ட ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். புதுச்சேரிக்கு மாநில அந்தஸ்து கோரி நேரு எம்எல்ஏ தலைமையில் கண்டன ஆர்ப்பாட்டம். புதுச்சேரிக்கு தனி மாநில அந்தஸ்து வழங்கிட வலியுறுத்தியும் புதுச்சேரியின் அரசியல் சூழலை மத்திய அரசு கண்டுகொள்ளவில்லை என்பதை கண்டித்தும் சட்டமன்ற உறுப்பினர் நேரு தலைமையில் அண்ணா சிலை அருகே கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. புதுச்சேரி காரைக்காலை சேர்ந்த பொதுநல அமைப்புகளின் நிர்வாகிகள் மற்றும் பலர் இதில் கலந்து கொண்டனர். ஆர்ப்பாட்டத்தில் பேசிய நேரு எம்எல்ஏ, புதுச்சேரி யூனியன் பிரதேசமாக இருப்பதால் வளர்ச்சித் திட்டங்களுக்கு மத்திய அரசின் ஒப்புதல் பெறுவதில் தாமதம் ஏற்படுவதாக குற்றம் சாட்டினார். விமான நிலைய விரிவாக்கம், பொருளாதார மண்டலம், தகவல் தொழில்நுட்ப நிறுவனங்கள், ரயில்வே திட்டம் உள்ளிட்ட பல்வேறு திட்டங்கள் நீண்ட காலமாக கிடப்பில் உள்ளதாகவும், குடிநீர், கழிவுநீர், சாலை, மருத்துவம் உட்பட அடிப்படை கூட்டமைப்புகள் மேம்படுத்த வேண்டும் என்றும் வலியுறுத்தினார். புதுச்சேரிக்கு முழுமையான மாநில அந்தஸ்து கிடைக்கும் வரை மாநிலம் தழுவிய போராட்டங்களை முன்னெடுக்கப்படும் என்றும் அப்பொழுது அவர் தெரிவித்தார். மகாவீரபுரம் முத்துமாரியம்மன் ஆலய திருவிழா கூழ்வார்த்தல், செடல் போடுதல் நிகழ்வுகளில் திரளான பக்தர்கள் பங்கேற்பு. விழுப்புரம் மாவட்டம் வானூர் வட்டம் திருச்சிற்றம்பலம் கூட்ரோடு அருகே மகாவீரபுரம் கிராமத்தில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ முத்துமாரியம்மன் ஆலய திருவிழா கடந்த 3ஆம் தேதி காப்பு கட்டுதல் நிகழ்ச்சியுடன் துவங்கி நடந்து வருகிறது. இதனை அடுத்து தினம்தோறும் காலை மற்றும் மாலை வேளைகளில் அம்மனுக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் மற்றும் தீபாராதனைகள் காண்பிக்கப்பட்டு வந்தது. விழாவின் ஒரு பகுதியாக புதன்கிழமை இரவு மின் அலங்காரத்துடன் விநாயகர் வீதி உலா, அதனை அடுத்து கலை நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டது. விழாவினன்று முருகர் வீதி உலா மற்றும் கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றதை அடுத்து முக்கிய நிகழ்ச்சியாக நேற்று அம்மனுக்கு கூழ்வார்த்தல் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் ஏராளமான பெண்கள் கலந்து கொண்டு அம்மனுக்கு கூழ் ஊற்றி தங்களது வேண்டுதல்களை நிறைவேற்றி நேர்த்திக்கடன் செலுத்தினர். திருச்சிற்றம்பலம் ஊராட்சி மன்ற தலைவர் வெங்கடேசன் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தார். அவருக்கு ஆலய நிர்வாகம் சார்பில் பரிவட்டம் கட்டப்பட்டு மாலை அணிவித்து முதல் மரியாதை வழங்கப்பட்டது. தொடர்ந்து அவர் பக்தர்களுக்கு கூழ் வழங்கி நிகழ்ச்சியை துவக்கி வைத்தார். இதனையடுத்து மாலை ஊருணி பொங்கல் மற்றும் செடல் போடுதல் நிகழ்ச்சிகள் நடைபெற்றதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு செடல் தரைத்து தங்களது வேண்டுதல்களை நிறைவேற்றிக் கொண்டனர். இரவு அருள்மிகு ஸ்ரீ முத்துமாரியம்மன் சிறப்பு அலங்காரத்தில் வீதி உலா நடத்தப்பட்டது. இதனையடுத்து கும்பம் கொட்டுதல் நிகழ்ச்சியும் நடைபெற்றது. திருவிழாவை ஒட்டி நடந்த பல்வேறு நிகழ்வுகளில் சுற்றுவட்டார பகுதிகளைச் சேர்ந்த பக்தர்கள் மற்றும் பொதுமக்கள் திரளானோர் கலந்து கொண்டு அம்மனை வழிபட்டனர். இதற்கான அனைத்து ஏற்பாடுகளையும் திருச்சிற்றம்பலம் கூட்ரோடு மகாவீரபுரம் கிராம பொதுமக்கள் சிறப்பாக செய்திருந்தனர். புதுச்சேரியில் சாதனை படைக்கும் வெஸ்ட்மெட் மருத்துவமனை அதிநவீன நியூரோ சயின்சஸ் துறை திறப்பு விழா. புதுச்சேரி ரெட்டியார்பாளையம் பகுதியில் அமைந்துள்ள புகழ்பெற்ற வெஸ்ட்மெட் மருத்துவமனையில் பொதுமக்களுக்கு உலக தரத்திலான நரம்பியல் சிகிச்சைகளை வழங்கும் வகையில் துவங்கப்பட்டுள்ள நியூரோ சயின்சஸ் துறையின் மாபெரும் திறப்பு விழா இன்று நடைபெற்றது. மூளை, முதுகுத்தண்டு மற்றும் நரம்பு மண்டலம் தொடர்பான அனைத்து வகையான நோய்களுக்கும் ஒரே கூரையின் கீழ் ஒருங்கிணைந்த நவீன மற்றும் முழுமையான மருத்துவ சிகிச்சைகளை வழங்கும் வகையில் இந்த துறை உருவாக்கப்பட்டுள்ளது. இதன் சிறப்பம்சமாக உழவர்கரை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் டாக்டர் நாராயணசாமி சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு புதிய நரம்பியல் துறையை ரிப்பன் வெட்டி துவக்கி வைத்தார். மருத்துவமனை நிர்வாகத்தினர், மருத்துவர்கள், பொதுமக்கள் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். நவீன மருத்துவ தொழில்நுட்பங்களுடன் உருவாக்கப்பட்டுள்ள இந்த நியூரோ சயின்ஸ் துறையின் கீழ் பல்வேறு சிறப்பு பிரிவுகள் செயல்பட துவங்கியுள்ளன. மூளை மற்றும் முதுகுத்தண்டு தொடர்பான அனைத்து விதமான சிக்கலான அறுவை சிகிச்சை, அவசரகால நரம்பியல் அறுவை சிகிச்சைகள், குறைந்த காயங்களுடன் மேற்கொள்ளப்படும் நவீன முதுகுத்தண்டு அறுவை சிகிச்சை, மூளைக்கட்டி மற்றும் பக்கவாதம் தொடர்பான அறுவை சிகிச்சைகள், பக்கவாதம் கண்டறிதல் மற்றும் அவசரகால சிகிச்சை, வலிப்பு மற்றும் ஃபிட்ஸ் தொடர்பான மேலாண்மை, பார்கின்சன்ஸ் நோய் மற்றும் தலைவலி, ஒற்றை தலைவலிக்கான சிறப்பு சிகிச்சைகள், நரம்பு மற்றும் தசை தொடர்பான தொல்லைகள், ஞாபக மருதி மற்றும் நினைவாற்றல் குறைபாடுகளுக்கான பிரத்யேக சிகிச்சைகள், மேம்பட்ட சிடி மற்றும் ஆஞ்சியோகிராஃபி பரிசோதனைகள், மூளை மற்றும் முதுகுத்தண்டுக்கான அதிநவீன சிறப்பு ஸ்கேன்கள், மூளை இரத்த நாளங்களை துல்லியமாக படம் பிடிக்கும் மேம்பட்ட இமேஜிங் நுட்பங்கள், நோய்களை துல்லியமாகவும் விரைவாகவும் கண்டறியும் வசதி, பக்கவாதத்தால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு பிந்திய புனர்வாழ்வு சிகிச்சைகள், நரம்பியல் அறுவை சிகிச்சைகளுக்கு பிந்திய உடல் இயக்க மீட்பு பயிற்சிகள், சமநிலை மற்றும் நடைப்பயிற்சி சிகிச்சை முறைகள், முதுகுத்தண்டு புனர்வாழ்வு மற்றும் உடல் செயல்திறன் மீட்பு பயிற்சிகள். மேலும் புதுச்சேரி மற்றும் சுற்றியுள்ள மாவட்ட மக்களுக்காக குறைந்த செலவில் உயர் தரத்திலான நரம்பியல் சிகிச்சைகளை வழங்குவதே தங்களின் முக்கிய நோக்கம் என்று மருத்துவமனை நிர்வாகம் தெரிவித்துள்ளது.
இந்த துறையின் வருகையால் இனி நரம்பு சம்பந்தப்பட்ட தீவிர சிகிச்சைகளுக்காக வெளியூர்களுக்கு செல்ல வேண்டிய அவசியமின்றி புதுச்சேரியிலேயே அனைத்து நவீன வசதிகளையும் பெற்று பயன்பெறலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. பெத்தி செமினார் மேல்நிலைப் பள்ளியின் 2026ஆம் ஆண்டு விழாவை முன்னிட்டு நடந்த பல்வேறு போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டது. புதுச்சேரி பெத்தி செமினார் மேல்நிலைப் பள்ளியின் 2026ஆம் ஆண்டு விளையாட்டு விழா உப்புளம் தொடக்கப்பள்ளி வளாகத்தில் நடைபெற்றது. பள்ளி முதல்வர் அருட்தந்தை ஆரோக்கியராஜ், துணை முதல்வர் அருட்தந்தை சின்னப்பன் தலைமையில் நடந்த இந்த விழாவில் புதுச்சேரி கடலூர் உயர்மறை மாவட்ட முதன்மை குரு அருட்திரு மோன்சிஞ்சியோர் குழந்தைசாமி கலந்து கொண்டு துவக்கி வைத்தார். தொடர்ந்து நடந்த பரிசளிப்பு விழாவில் புதுச்சேரி NCC குழும தலைமையக குழு தளபதி கர்னல் அஷித் திவாரி கலந்து கொண்டு வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு பரிசுகள் மற்றும் சான்றிதழ்களை வழங்கினார். மாணவர்களின் அணிவகுப்பு, தடகள போட்டிகள், உடற்பயிற்சி உள்ளிட்ட பல்வேறு போட்டிகளில் உற்சாகமாக பங்கேற்று தங்கள் திறமைகளை வெளிப்படுத்தினர். இதில் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டது. கிரைஸ்ட் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் மாபெரும் ரத்த தான முகாம் நடைபெற்றது. மூலக்குளத்தில் அமைந்துள்ள கிரைஸ்ட் கலைக்கல்லூரி மற்றும் நாட்டு நல பணித்திட்டம் சார்பில் வெள்ளிக்கிழமை மாபெரும் ரத்த தான முகாம் நடத்தியது. முகாமிற்கு கல்லூரியின் முதல்வர் டாக்டர் அன்பழகன் தலைமை தாங்கி மாணவர்கள் மத்தியில் ரத்த தானத்தின் அவசியம் குறித்து விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் அறிவுரையாற்றினார். தைலாபுரம் அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தின் தலைமை மருத்துவர் டாக்டர் ஜெயபிரகாஷ், டாக்டர் சுப்புலட்சுமி மற்றும் முகாம் ஒருங்கிணைப்பாளர் தெய்வானை ஆகியோர் தலைமையில் 15 பேர் கொண்ட மருத்துவக் குழுவினர் கல்லூரிக்கு வருகை தந்து ரத்த தான முகாமை நடத்தினர். இந்த முகாமில் 68க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் உற்சாகமாக பங்கேற்றனர். அவர்களில் 41 பேர் தன்னார்வத்துடன் ரத்த தானம் செய்து மனிதநேய பணியில் தங்களது பங்களிப்பை வழங்கினார்கள். முகாமை நாட்டு நல பணித்திட்ட அலுவலர்களான டாக்டர் சீனிவாசன், டாக்டர் செல்வந்தி மற்றும் உடற்கல்வி இயக்குநர் அங்காளன் உள்ளிட்டோர் ஒருங்கிணைத்து சிறப்பாக நடத்தினர். முகாமின் நிறைவில் ரத்த தானம் செய்த மாணவர்களுக்கு மருத்துவக் குழுவினர் பாராட்டுகளை தெரிவித்ததுடன் சமூக நலனில் தொடர்ந்து பங்கேற்குமாறு ஊக்கமளித்தனர். இதில் மாணவர்கள், நாட்டு நல பணித்திட்ட அலுவலர்கள் மற்றும் கல்லூரி நிர்வாகத்தினருக்கு சான்றிதழ்கள் வழங்கப்பட்டது. மீண்டும் இன்றைய தலைப்புச் செய்திகள். மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா இன்று புதுச்சேரிக்கு வருகை தருகிறார். இதன் காரணமாக மாநிலத்தில் பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகளும் போக்குவரத்து மாற்றங்களும் செய்யப்பட்டுள்ளன. மேட்டுப்பாளையத்தில் நேற்றைய முன்தினம் சுவர் இடிந்து விழுந்து ஒருவர் பலியான நிலையில் நேற்றிரவு ஹைமாஸ் விளக்கு கம்பம் சாலையில் விழுந்த சம்பவம் அப்பகுதி மக்களிடையே அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது. புதுச்சேரிக்கு மாநில அந்தஸ்து கோரி நேரு எம்எல்ஏ தலைமையில் கண்டன ஆர்ப்பாட்டம். இத்துடன் A1 மீடியா செய்திகள் நிறைவு பெற்றன. நன்றி.